சூப்பர் ஃபாஸ்ட் டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பனிக்காலத்துலலாம் கையில் சொறி சிரங்கு மாதிரி வரும் இல்லைங்களா? அதே போல் வெயில் சீசன்லேயும் உங்களுக்கு அந்த வேர்வைப்பட்டு இந்த கை இடையிலலாம் கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் டிப்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும், கிளியர் ஆகிடும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். சொறி பிடிச்ச மாதிரி, அதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷன் கலந்து கொப்பளம் கொப்பளமாக குட்டி குட்டி குட்டியாக வரும். ஸோ அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை இதை ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு தடவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. மஞ்சள், எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க, டெட்டாயில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மஞ்சள், வேப்பிலை இதை அம்மியில் வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லைனாக்கா இடிக்கல்ல வேணாலும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் கண்டிப்பாக போடாதீங்க, அதோடய எஃபெக்ட் குறைஞ்சிரும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கொப்பில் இருக்கிற இடத்துலலாம் அதில் ஒரு 2-3 ட்ராப்பு, அதாவது நார்மல் வாட்டரில் 2-3 ட்ராப்பு டெட்டாயில் போட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே காய விட்டுறணும். 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமேலுக்கு ஹாட் வாட்டர் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேலுக்கு அரைச்சி வச்ச மஞ்சள், அந்த வேப்பிலையும் இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கை ஃபுல்லாக எந்தெந்த இடத்துல கொப்பளம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நல்லா ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஒரு 1 hour 2 hours அப்படியே இருக்கட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. நீங்கள் இல்லைனாக்கா வீட்டில் இருக்கக்குள்ளே ஈவினிங் டைம் போட்டால் கூட அப்படியே விட்டுறலாம், காலையில் எழுந்துச்சி வாஷ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன் மிக்சியில் போடக்கூடாது அப்படின்னா, நம்ம அம்மியில் அரைக்கிறது எஃபெக்ட்டும், நம்ம கருங்கல்ல இடிக்கிற எஃபெக்ட்டும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா அந்த தூள் இருக்குது இல்லையா, அந்த தூள் தான் நம்ம இதோட சேர்ந்து போகக்குள்ள அந்த கொப்பளத்தெல்லாம் ஓப்பன் பண்ணி விடும். அதுக்காக தான் அம்மியில் இல்லைனாக்கா இடிக்கல்ல போட்டு இடிங்கன்னு சொல்கிறது. வேக்கூர் எப்படி அந்த புரிஞ்சு அந்த தோல்லாம் உரியுமோ அது மாதிரி முறியும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஸ்கின் நல்ல க்ளோவாக அழகாக வரும். ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணதுனால எனக்கு நல்ல ரிசல்ட், அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம். நோ சைட் எஃபெக்ட். தேங்க்யூ.